இந்த கரூர் சம்பவம் வந்து தனிநபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது, அனைவரும் தான் பொறுப்பேற்கணும். குறிப்பா வந்து ஊடகங்கள் வந்து ஊதி பெரிதாக்குவதை நிப்பாட்டணும் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி இருந்தாலுமே விஜய் லைட்டா ஊமக்குத்து குத்துற மாதிரி கெத்து காட்டி கூட்டுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பொறுப்போட இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பேட்டி. இப்படி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 வயசு தான் ஆகுது. 54 வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுறாரு அப்படின்னா ஆச்சரியமா தான் இருக்கு. இதுக்கு விஜய் வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது விஜய் பார்க்க வந்த கூட்டம், விஜய்க்காண்டி வந்த மக்கள் தான் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த தார்மீக பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது விஜய் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அது வந்து சொல்ல தவறாரு. அந்த மக்கள் காலில் விழுந்து கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்லாம் தகவல் வந்து எல்லாம் கரெக்ட் சார். நீங்க காலில் விழுந்து கதறினது, நீங்க மன்னிப்பு கேட்டது எல்லாமே டிராமா. ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா அவர் இப்ப சமீபத்துல கூலி மேடையில பேசும்போது அஜித்தோட ஒரு படத்தை மங்காத்தோட டைலாக் வந்து சொல்லி அதை வந்து ஒரு எப்படி சொல்றது கோடிட்டு காட்டி பேசுறாரு. அப்ப அஜித் பேரை சொல்லியே பேசுறாரு. ஆனா விஜய் எங்கேயாவது யாராவது பேர் சொல்லி பேசுறாங்களா? ஏன்னா விரும்புறது இல்லை. விஜய் வந்து அனுபவம் இல்லாம அரசியலுக்கு வராரு, பக்குவம் இல்லாம அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ரஜினியில இருந்து முக்கியமான கமலஹாசன்ல இருந்து நம்ம அஜித் குமார்ல இருந்து எல்லாருமே அதை நினைக்கிறாங்க. ஆனா யாருமே அதை வந்து ஓப்பனா வெளிப்படுத்துறதுக்கு விரும்பல. காரணம் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தார். அப்ப கூட என்னன்னா கோயில்ல இருக்கிறவங்க வந்து தலை கடவுளே அஜித் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க கிட்ட வந்து கையை காட்டி சொல்றாரு, இது கோயில், நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க, சாமி கும்பிடுங்க, இப்படி எல்லாம் கத்தாதீங்க அப்படிங்கறது ஒரு சொல்லிட்டு போறாரு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாங்க, மரத்துல ஏறாங்க, எல்லாத்தையும் வந்து விஜய் கண்டிச்சிருக்கணும். அதை கண்டிக்கல. எதையுமே விஜய் கண்டிக்கிறது இல்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அஜித் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசும்போது குறிப்பா கரூர் கூட்ட நெரிசல், அதுல உயிரிழந்த 41 பேர் பத்தியும் பேசியிருந்தாரு. அந்த கரூர் சம்பவம் வந்து தனிநபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது, அனைவரும் தான் பொறுப்பேற்கணும். குறிப்பா வந்து ஊடகங்கள் வந்து ஊதி பெரிதாக்குவதை நிப்பாட்டணும் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி இருந்தாலுமே விஜய் லைட்டா ஊமக்குத்து குத்துற மாதிரி கெத்து காட்டி கூட்டுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியை. உங்களோட பார்வை என்ன? விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க சோசியல் மீடியால. அது முதல்ல வந்து தப்பு, அபத்தம் அந்த மாதிரி பேசுறது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பொறுப்போட இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பேட்டி. இப்படி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 வயசு தான் ஆகுது. 54 வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுறாரு அப்படின்னா ஆச்சரியமா தான் இருக்கு. அவர் என்னன்னா, ஏதாவது வந்து நடிகர்கள் பின்னாடி ஓடி வராதிங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சொல்லலை. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அஜித் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நம்ம வித்தியாசமா பார்க்கலாம். ஆரம்பத்திலேருந்தே பல வருடங்களா வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த ஹீரோ வர்ஷிப் வேணாம் அப்படிங்கிறார். நடிகனை கொண்டாடாதீங்க, என்னுடைய தொழில், நான் என்னுடைய தொழிலை பண்றேன், நான் சம்பளம் வாங்குறேன், அதுக்காண்டி நீங்க வந்து படத்தை பார்க்கறது வரைக்கும் ஓகே, விசிலடிங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க, அதோட சரி, நீங்க வாழுங்க, என்னை வாழ விடுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். விஜய் வாழ்க, அஜித் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வராரு. ஸோ அஜித்தோடைய சமூக பொறுப்பு தான் இதை வந்து காட்டுது. அதை வந்து ஒரு ஊடகத்தில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தனி நபரை நம்ம குற்றம் சாட்ட முடியாது, இது இந்த வந்து நம்ம எல்லாருமே தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு. அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சமூகம் தான் அதுக்கு பொறுப்பு, ஒரு நடிகன் பின்னாடி ஓடாதீங்க அப்படிங்கிறதை மறைமுகமா சொல்றாரு. அதாவது சார், நம்ம வந்து என்னதான் நம்ம எஜுகேட் பண்ணாலும் இந்த மக்களுக்கு அந்த நடிகர்கள் மேல் ஏன் இவ்வளவு வெறின்னு தெரியல. அவங்க வந்து திரையில நடிக்கிறாங்க, அவங்க அதுக்காண்டி சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரமே வேறையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 1% கூட எந்த நடிகனுமே, நான் வெளிப்படையாவே சொல்றேன், 1% கூட எந்த நடிகனுமே ரசிகர்களை பத்தி நினைக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா மக்களை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஒரு பேரிடரோ இல்ல வெள்ளமோ வேற பூகம்பமோ எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து சேஃபா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் பாக்குறாங்களே தவிர, மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது சேவை செய்யணும், அந்த நேரத்துல நம்ம இறங்கி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் யாருக்குமே இல்லை. நடிகர்கள் முதல்ல வந்து நடிக்க வர்றாங்க, அந்த நடிக்கிற படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுனால, அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைகிறதுனால அவங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வராங்க. அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றது, கட்சி தலைவர் ஆகிறது, சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு சார். அதாவது ஒரு அரசியல் என்பது ஒரு பொதுப்பணி. அது செய்யறதுக்கு அதுக்கான அனுபவம் வேணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 50 வருடம் 60 வருடம் பாரம்பரியமா இருக்கிற அரசியல் தலைவர்களாலே பாத்தீங்கன்னா
இன்னைக்கு அரசியல் செய்ய முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கடுமையா இருக்கிற சூழ்நிலையில எந்த விதமான அனுபவம் இல்லாம வந்து அரசியல் செய்ய வர்றது ரொம்ப தவறு. அப்படி அனுபவம் இல்லாம அரசியலுக்கு வந்துதான் பாத்தீங்கன்னா இந்த கரூர் 41 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல கூட நம்ம எப்பவுமே வந்து விஜய் வந்து நம்ம குற்றம் சொல்லலை. இதுக்கு விஜய் தான் பொறுப்புன்னு நம்ம எங்கேயுமே சொல்லலை. இதுக்கு விஜய் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம். அதாவது விஜய் பார்க்க வந்த கூட்டம், விஜய்காண்டி வந்த மக்கள் தான் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த தார்மீக பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது விஜய் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அது வந்து சொல்ல தவறார். அந்த மக்கள்ல காலில் விழுந்து கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்லாம் தகவல் வருது. எல்லாம் கரெக்ட் சார். நீங்க காலில் விழுந்து கதறினது, நீங்க மன்னிப்பு கேட்டது எல்லாமே டிராமா. நடிகை வந்து இப்ப முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி 40-50 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழுகிற காட்சி இருக்குன்னு இயக்குனர் வந்து சொன்னார்னா அந்த நடிகர்கள் வந்து சார் கிளிசரின் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரின் போட்டுக்குவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுகிற காட்சி இருக்கு அப்படின்னா இயற்கையாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல கை தேர்ந்துட்டாங்க, நடிக்கிறதுல கை தேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலில் விழுகிறது, இந்த மண்டிட்டு கேட்கறது, அதாவது வந்து என்னை மன்னிச்சிருங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தனா நீங்க என்னை நினைங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னை நீங்க, நான் உங்களை தத்தெடுத்துக்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு செயற்கையான வார்த்தைகளாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு தூரம் அழுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடியவர், இவ்வளவு தூரம் மக்களுக்காண்டி வந்து வருத்தப்படக்கூடியவர், நியாயமா பார்த்துருந்தீங்கன்னா அந்த மக்களை போய் நேர்ல சந்திச்சிருக்கணும், அந்த துக்கத்தை வந்து நேர்ல விசாரிச்சிருக்கணும். ஒரு பெண்மணி கூட பாத்தீங்களா அவங்களுடைய 20 லட்சத்தை வந்து விஜய்க்கு திருப்பி அனுப்பிச்சிட்டதா ஒரு செய்தி இருக்கு. காரணம் என்னன்னா பணம் என்ன அவங்க அந்த உயிர் வந்துருமா சார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தை, ஒரு தகப்பன், ஒரு மகன், இந்த உயிரெல்லாம் திருப்பி வந்துருமா நான் கேட்கிறேன். இவர் வந்து 20 லட்சம் கொடுத்துட்டா அந்த உயிர் வந்துருமா? இவர் வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டா அந்த உயிர் வந்துருமா? இது அஜித் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கூட்டத்தை கூட்டுறதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தை கூட்டுறது வந்து பெருமை நினைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து இந்த அவருடைய பேட்டியில விஜய் தான் சொல்லியிருக்காரா? விஜய் தான் சொல்லியிருக்காரு. விஜய் அதாவது இந்த கரூர் சம்பவத்தை குறித்து பார்த்தா விஜய் தான் சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட் வந்து பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நடிகர்களை பின்பற்றாதீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே. அது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த கரூர் சம்பவத்தையும் இங்க பேசியிருக்கிறாரு, அஜித்தும் பேசியிருக்காரு. ஆனா எங்கேயுமே வந்து விஜய்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் எப்பவுமே வந்து விஜய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லை. யாருமே விஜயை வந்து பயன்படுத்துறதுக்கு வார்த்தையை பயன்படுத்துறது விரும்பல. இப்ப ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா அவருடைய இப்ப சமீபத்துல கூலி மேடையில பேசும்போது அஜித்தோட ஒரு படத்தை மங்காத்தோட டயலாக் வந்து சொல்லி அதை வந்து ஒரு எப்படி சொல்றது கோடிட்டு காட்டி பேசுறாரு. அப்ப அஜித் பேரை சொல்லியே பேசுறாரு. ஆனா விஜய் எங்கேயாவது யாராவது பேர் சொல்லி பேசுறாங்களா? ஏன்னா விரும்புறது இல்லை. விஜய் வந்து அனுபவம் இல்லாம அரசியலுக்கு வராரு, அனுபவம் பக்குவம் இல்லாம அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ரஜினியில இருந்து முக்கியமான கமலஹாசன்ல இருந்து நம்ம அஜித்குமார்ல இருந்து எல்லாருமே அதை நினைக்கிறாங்க. ஆனா யாருமே அதை வந்து ஓப்பனா வெளிப்படுத்துறதுக்கு விரும்பல. காரணம் என்னன்னா வேண்டாம் நமக்கு எதுக்கு அப்படின்றதுனால பேர் சொல்லாம பேசுறாங்க. இந்த இந்த இது இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்ட கூட தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையும் அவர் ஏத்துக்கிறது தவறாங்கிறது தான் இங்க வருத்தமான. குறிப்பா ஒரு நடிகரா வந்து விஜய் எப்படி பேசினாலும் யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை, கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிட்டத்தட்ட பல லட்சம் இளைஞர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர் பொறுப்போட பேசணும். இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு நடிகரா இருந்துகிட்டே வந்து இவ்வளவு பொறுப்போட பேசும்போது விஜய் அவர்கள் அந்த 3வது நாள் வீடியோல பேசும்போதெல்லாம் இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கணும் இல்லையா? எந்த விதமான பொறுப்பும் இல்லாம பேசுறாரு விஜய். சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான பொறுப்பும் இல்லாம பேசுறாரு. அதாவது வந்து சினிமால பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரியே மேடைகள்ல ஏறி பஞ்ச் டைலாக் விஜய் கத்துக்கணும்ன்றீங்களா? அஜித் ஒரு நடிகரா இருந்துட்டு இந்த கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். வேற யாராவது சொல்றாங்க அப்படின்னா நம்ம கவனிக்காம விட்டுலாம். அவரே வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து நடிகன், என்னை வந்து நீங்க கொண்டாடாதீங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்திய சினிமாலே, தமிழ் சினிமால இந்திய சினிமாலே பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்னு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அது அஜித் தான். ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் அஜித்துக்கு இருக்காங்கன்னா அது அஜித் தான். ஆனா அஜித் என்ன சொல்றாருன்னா அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து படத்தை பார்க்கறதுக்கு மட்டும் வாங்க, அதுக்கு மேல வந்து என்னை கொண்டாடாதீங்க, தனி நபர் வந்து புகழ்ச்சி வேண்டாம், தலைன்னு கூப்பிடுறதோ இல்ல கடவுளே அஜித்தோ கூப்பிடுறதோ வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தார். அப்ப கூட என்னன்னா கோயில்ல இருக்கிறவங்க வந்து தலை கடவுளே அஜித் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க கிட்ட வந்து கையை காட்டி சொல்றாரு, இது கோயில், நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க, சாமி கும்பிடுங்க, இப்படி எல்லாம் கத்தாதீங்க அப்படிங்கறது ஒரு சொல்லிட்டு போறாரு. இது வந்து ஒரு நடிகன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாங்க, மரத்துல ஏறாங்க, எல்லாத்தையும் வந்து விஜய் கண்டிச்சிருக்கணும். எதையுமே விஜய் கண்டிக்கிறது இல்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் இந்த கூட்டம் கூடுறதை விரும்புறார். இந்த கூட்டம் கூடுறது
அவருடைய மாசா நினைக்கிறார், இந்த கூட்டம் கூடுறது அவருடைய பலமா நினைக்கிறார். அதனாலதான் வந்து விஜய் வந்து அதை கண்டிக்கிறது இல்லை. அந்த அந்த கூட்டத்தை வச்சுதான் அவர் வந்து எனக்கு மாஸ் இருக்கு, நான் மாஸ் அப்படிங்கறது வந்து காமிக்க நினைக்கிறாரு. அது தவறு. அந்த கூட்டம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு விஜய் விரும்புறாரா? இந்த மாதிரி அதான் சார், நீங்க வந்து இவங்களை வந்து நீங்க எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஓஹோ இவரே சொல்றாரு அப்படிங்கிற எப்படி சொல்றது பக்குவத்துக்கு வந்துருவாங்கிறதுனால அவங்க இப்படி இந்த எப்படி சொல்றது ஆட்டு மண்ட கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பார்த்தா வந்து வெறியோட வந்து நம்மளை வந்து பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வந்து ரசிகர்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த 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 கூட்டத்தை தான் வந்து அவருடைய பலம் என்னன்னா ரசிகர்கள் கூட்டம். அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து தொண்டர்கள் கூட்டமா மாத்தி கட்சி ஆரம்பிச்சு தலைவனாகி அதை தான் வந்து ஓட்டா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதை தான் வந்து இங்க அஜித்குமார் சொல்றாரு. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு நடிகனா இருக்கிற நீங்க உங்களுடைய தொழில மட்டும் பாருங்க அப்படிங்கறதான் தெளிவா சொல்றாரு. சோ அந்த பக்குவம் வந்து அஜித்துக்கு இன்னைக்கு இருக்கு. இப்ப கோயில்ல நான் சொல்ல வந்த சம்பவம் என்னன்னா, கூப்பிடாதீங்கன்னு கண்டிச்சுட்டு போறாரு. ஒரு நடிகர் என்னை நீங்க அப்படி கூப்பிடாதீங்க, இது கோயில், நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த சொல்ற பக்குவம் இருக்குல்ல, இது வேற யாராவது எந்த நடிகருக்காவது இருக்கா? எல்லா நடிகர்களும் என்னன்னா அதை வந்து கடந்து போயிடுவாங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்க கடந்துகிட்டே போயிடுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறாங்க, இந்த அளவுக்கு நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு கடந்து போவாங்க. ஆனா அஜித் வந்து எல்லா இடத்துலயுமே கண்டிக்கிறார். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கண்டிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு இடத்துல பொது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் விசில் அடிக்கிறார், அஜித்தை பார்த்து செய்யாதீங்கன்னு கையை நீட்டி கண்டிக்கிறாரு. திருப்பதி கோயிலுக்கு போகும்போது கண்டிக்கிறாரு. எல்லாமே அஜித் வந்து கண்டிக்கிறார். அந்த கண்டிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு செய்யறாரு, ஒரு நடிகனா செய்யறார். குட்பேட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனாலுமே AK-64 படம் வந்து எப்போ ஆரம்பிக்க போறாங்க, இது வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. எப்போ சார் ஆரம்பிக்க போறாங்க? சார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்காரு. அதாவது வந்து ஒரு பக்கம் ப்ரொஃபஷன், அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் ஆயிட்டாரு. குட்பேட் அக்லி, விடாமுயற்சி 2 படம் நடிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கார் ரேஸில் வந்து துபாயில் இருக்காரு. இன்னும் 2 மாதத்துக்கு வந்து கார் ரேஸில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த பேட்டியிலே கூட சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குட்பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்ததுனால ஆதிக்க ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு மறுபடியும் அஜித் லைக் பண்ணுறாரு. ஸோ இமீடியட்டாக அஜித் 64 வந்து பார்த்தீங்கன்னா AK-64 வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது மட்டும்தான் இப்போ வந்திருக்கிற தகவல். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஜனவரியிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்களா? ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசல. அஜித் உடைய படத்தை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் கிடைக்காமலாம் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் போட்டி போடுறாங்க. மைதிரி மூவி மேக்கர்ஸே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அஜித் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா மைதிரி மூவி மேக்கர்ஸ்க்கும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு குட்பேட் அக்லி படம் எடுத்த வகையில். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணா எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல மைதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனால மைதிரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கல. வேல்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு சில காரணங்கள், சினிமாவில் என்ன காரணம் நம்ம சொல்ல முடியாது, சில காரணங்களால அது நடக்கல. அந்த ப்ராஜெக்ட் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல்கிட்ட போயிருக்கு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரபலமான விநியோகஸ்தராக இருக்காரு. இப்போ ஜனநாயகன் படத்தை கூட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தமிழ்நாடு உரிமையை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து அஜித்தோட படம், அதுவும் ஒரு பெரிய படம், அந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்து அவர் மாறி இருக்காரு. ஸோ நிச்சயமா வந்து அஜித் வந்து அந்த பேஷன் அப்படிங்கிறத வந்து அடுத்து வந்து அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரு 54 வயசு வரைக்கும் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவர். அவரே வந்து இந்த பேட்டியில கொடுத்துருக்காரு பாருங்க, எத்தனையோ விபத்துகளை நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ்களை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளி, எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒவ்வொரு படியா வந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ இன்னல்கள் எல்லாம் வந்து சமாளிச்சு தான் இந்த பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அஜித். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அதுல அவரோட பேஷனுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால கார் ரேஸு அது இதுன்னு வந்து பேஷனுக்கு ஒரு பக்கம் இடம் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமான புதுசுல, குழந்தை பிறந்த புதுசுல எல்லாம் ரொம்ப பிஸியான நடிகராக இருந்துகிட்டு இருந்ததுனால தொடர்ந்து பேக் டு பேக் வந்து அஜித்துக்கு ஷூட்டிங் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து குடும்பத்துக்கான டைம் அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறார். ஷாலினி குழந்தைங்களோட ஒரு அவுட்டிங் போறது, ஃபேமிலியோட இருக்கிறது, இந்த மாதிரி வந்து 3ஆ பிரிச்சுட்டாரு. அதாவது ப்ரொஃபஷன், பேஷன், ஃபேமிலி அப்படின்னு. ஸோ அதுபடி டிசிப்ளின்டா அஜித் போறார் சார். எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து டிசிப்ளினா இருக்காரு. அதாவது நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லணும் அப்படின்னா
எந்த ப்ரொமோஷன்ஸ்க்கும் வர்றதில்லை அப்படின்னு வந்து முதல்ல இருந்தே வந்து அஜித் கண்டிஷன் போடுறாரு. அது சரியா தவறா அப்படிங்கிற விவாதங்கள் இருந்தா கூட அவர் வந்து நான் நடிக்கிறதுக்கான சம்பளம் வாங்குறேன், அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் பாலிசியோட இருக்காரு. அந்த பாலிசி இது வரைக்கும் உடைக்கல. அதே மாதிரி வந்து ரசிகர்கள் மன்றம் வந்து வேண்டாம், ரசிகர்கள் மன்றம் தேவையில்லை அப்படின்னு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. அந்த பாலிசியும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து மாத்திக்கவே இல்லை, அதையும் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நடிகனா மட்டும் பாருங்க, கடவுளே தல அஜித் அது இதுன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. அதையும் இன்னை வரைக்கும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு. ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நடிகனை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த ட்ரோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாரு சமீபத்துல. ஸோ இந்த மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அரசியலுக்கு வந்துதான் நீங்க வந்து பொதுப்பணி செய்யணும்னு அவசியம் இல்லை, அரசியலுக்கு வராமே நீங்க நடிகன் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர்த்து நீங்க இந்த நாட்டுல ஒரு குடிமகன், இந்த நாட்டின் பிரஜை அப்படிங்கிற உரிமையில நீங்க என்ன வேணா உதவிகள் வந்து யாருக்கு வேணா எப்ப வேணா இறங்கி செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இன்னைக்கு அஜித் இருக்காரு. ரொம்ப நன்றி சார். அஜித் அவருடைய பேட்டி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.